அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு ஏழை பெற்றோரும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்களாம். அந்த குழந்தை ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கோல்டு நெக்லஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்க, அதனுடைய பெற்றோர்கள் ஒரு கவரிங் நெக்லஸ் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த கவரிங் நெக்லஸை போட்டு மகிழ்ந்த அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூலில் எல்லார்கிட்டையும் இதை பாருங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக அந்த வாரம் முழுவதும் அதை எல்லாருக்குமே காமித்து கொண்டு இருந்ததான். திடீரென்று 2வது வாரத்தில் அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட போய், பாப்பா நம்ம குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த நெக்லஸை கொடுக்குறியா? இந்த நெக்லஸை கொடுத்தினா இதை வச்சு நம்ம 2 நாள் சாப்பிடலாம், நம்முடைய அப்பாவுக்கு வேலை இல்லை அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தையுடைய கண்களில் ஒரே கண்ணீர். இது என்ன, இது இப்படி கேட்குறாங்களே, முடியாது மம்மி, சாரி மம்மி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நெக்லஸ்ன்னு அழுகுது. இருந்தாலும் கடைசியில் அம்மா கேட்டதால வேற வழி இல்லாமல் கண்ணீரோடு தன்னுடைய நெக்லஸை கழட்டி அம்மா கிட்ட கொடுத்த நேரத்தில் அந்த அம்மா கையை பின்னால் வச்சுருந்தவங்க இந்த கவரிங் நெக்லஸை கையில் வாங்கிக்கிட்டு ஒரிஜினல் கோல்டு நெக்லஸை ஒன்று அந்த குழந்தை கையில் கொடுத்தாங்களாம். அதை வாங்கிக்கிட்ட உடனே அந்த பாப்பா முகத்தில் ஒரே சந்தோஷம், கண்ணில் வந்த கண்ணீர் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி சந்தோஷமாக மாறி போச்சான். அன்பின்மிக்கவர்களே, நம்முடைய ஜப வாழ்வும் இப்படி தாங்க. இறைவன் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பை தருகிறார், கஷ்டத்தை கொடுக்கிறார், வேதனையை தருகிறார் என்று கண்ணீரோடு, ஐயோ இறைவா எல்லாத்தையும் எங்கிட்ட எடுத்துக்கிறீங்களே அப்படி என்று நம்ம நினைக்கிற நேரத்தெல்லாம் எதையாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு பலவற்றை ஆசீர்வாதமாக கொடுப்பவர் தான் இறைவன். ஆகவே ஜெபத்துல நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கிற நேரத்துல இறைவன் அருளையும் ஆசிரியரையும் நமக்கு அபரிதமாக வழங்குவார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.